ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 31ஆம் அத்தியாயம். மன்மத ஷாலினிபுரி மக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பொழுதுகளை பாடுவது. அழகிய ஆண்டில் பிரஜாபதி வியாதி சம்பத்சரனால் பிரத்யும்னனை வழிபடுதல். காமவனில் பிரத்யும்னன் காமதேவ வடிவில் இணைகிறார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு ரம்யக ராஜ்யத்தை வென்ற பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வலிமை மிக்க மைந்தன் பிரத்யும்னன் சுமேரு மலையின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கேதுமால ராஜ்யத்திற்கு சென்றார். மிதிலேஸ்வர மன்னரே, அந்த ஆண்டின் எல்லை மலை மால்யவன் அங்கிருந்து சார் என்ற பெரிய பாவத்தை அளிக்கும் கங்கை பாய்கிறது. மால்யவன் கிரிக்கு அருகில் மயக்கும் ஷாலினிபுரி உள்ளது. இது அதன் ரத்ன கோட்டைகள் மற்றும் அரண்மனைகளுடன் கடவுள்களின் தலைநகரம் அமராவதி போல அலங்கரிக்கிறது. அரசரே, அங்குள்ள மனிதன் மன்மதனை போல பிரகாசமானவன். அவனது கரங்கள் மற்றும் பாதங்கள் பிரகாசிப்பது இலையுதிர் காலத்தின் மலர்ந்த நீல தாமரை போன்றது. மேலும் அவனது விழிகள் வளர்ந்த தாமரை இதழ்களின் அழகையும் வெட்கப்படுத்துகின்றன. இங்குள்ள இளம் பெண்கள் மஞ்சள் நிற அங்கிகளையும் மலர் மாலைகளையும் அணிந்து அழகான உடைகளில் பந்து விளையாடுகிறார்கள். அவர்களின் உடல்களை தொடுவதன் மூலம் பாயும் காற்று குடிபோதையில் தேனீக்களின் சத்தத்துடன் எதிரொலிக்கிறது மற்றும் 100 யோஜனை அகலமுள்ள நிலத்தை நறுமணமாக்குகிறது. அந்த நகரத்தில் வாழ்ந்த கற்றறிந்த ஆண்கள் நகரத்திலிருந்து வெளியே வந்து பிரத்யும்னன் உரையாடுவதை கேட்டதும் முராரியின் மகிமைகளை பாடத் தொடங்கினர். கேதுமால் வாசி கூறினார், உலகத்தில் துன்பத்தை போக்குபவர் யார்? கடவுளை ஏற்றுக்கொள்பவர் பரமபுருஷர் மூல கடவுளான சேஷநாகத்தின் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார். மேலும் கடவுள்களின் பிரார்த்தனைகளை கேட்டு பூமியை பாதுகாக்க இந்திய நாட்டில் அவதாரம் எடுத்துள்ளார். புருஷோத்தமருக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அவர் தோன்றிய பிறகு அவர் தனது பெற்றோரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தனது தந்தையின் இல்லத்திலிருந்து ஒரு குழந்தை வடிவில் நந்த பவனத்திற்கு சென்றார். அங்கு அவர் நந்தரின் மனைவியான அன்னை யசோதையால் அன்புடன் வளர்க்கப்பட்டார். ஒரு குழந்தையின் வடிவத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஸ்ரீ நந்தனந்தனன் 6 பேரையும் கவிழ்த்து திருணாவர்த்த என்ற பெரிய அரக்கனின் முதுகில் ஏறி அவரை கொன்றார். அவர் தனது தாய்க்கு தனது விஸ்வரூபத்தின் பேருருவத்தின் காட்சியை கொடுத்தார். கர்காச்சாரியார் தனது பெயரிடும் சடங்கை செய்தார். மேலும் கர்காச்சாரியார் தனது அழகான அதிர்ஷ்டமான லக்ஷ்மி தேவியை விவரித்தார். பிரஜ மக்கள் அவரை செல்வமாக போற்றினர். மேலும் அவர் வெண்ணெய் திருடும் செயல்களை செய்தார். ஷியாம் மனோகர் வடிவில் உள்ள மென்மையான குழந்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தயிர் குடத்தை உடைத்து அதில் நிறைய உட்கொண்டார். அன்னை யசோதை அவரை உரலில் கட்டிய போது அவர் உரலை இழுத்து கொண்டு சென்று யமலார்ஜுன மரங்களை முறித்தார். கவித்த மரங்களின் உதவியுடன் வத்சாசுரனை கொன்ற யமுனை கரையில் நரகாசுரனின் கூர்மையான நகங்களை பிடித்து 2 கரங்களாலும் அரக்கனை வைக்கோல் போல நசுக்கினார். குழந்தைகளுடன் ஒரு பெரிய கன்று கூட்டத்தை மேய்த்து புல்லாங்குழல் வாசித்த பகவான் மதன மோகனனாக மாறுவேடமிட்டு அசுரனின் வாயில் சிக்கிய பசுக்களையும் மாடுகளையும் பாதுகாத்தார். பிரம்மதேவர் பசுக்களையும் கன்றுகளையும் திருடிய போது அவரே உடனடியாக பசுக்களாகவும் கன்றுகளாகவும் அது உபயோகப்படுத்திய அனைத்து பொருள்களாகவும் மாறி முன்பு போலவே தனது அனைத்து வேலைகளையும் பணிகளையும் அவர் மீண்டும் தொடங்கினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே களத்தையும் அனைவரின் உடலிலும் உள்ள ஆன்மாவையும் அறிந்தவர். அவர் நித்தியமானவர், முழுமையானவர், உயர்ந்தவர், அனைத்து உயிரினங்களின் இறைவன், புருஷோத்தமன், அழியாதவர் மற்றும் அழியாதவர்களுக்கு அப்பாற்பட்டவர் மற்றும் அசல் கடவுள். பிறக்காத இறைவன் பசுக்களாகவும் கன்றுகளாகவும் உருவெடுத்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து பிரஜையின் மற்ற குழந்தைகளிடையே வசித்து பிரம்மதேவரை கவர்ந்தார். பலசாலியான தேனுகாசுரனை ஒரு பனை மரத்தில் வலுக்கட்டாயமாக தூக்கி எறிந்துவிட்டு பனம் பழத்துடன் திரும்பினார். பின்னர் யமுனையின் நீரில் குதித்து திடீரென்று காளிங்கனை பிடித்து அதன்
பேட்டையில் நன்றாக நடனமாடி அதை நீரிலிருந்து வெளியே எடுத்தார். அதன் பின்னர் அவன் காட்டு தீயை அருந்தினார். பலராம சுவாமியின் உதவியுடன் தன் முஷ்டியின் சக்தி வாய்ந்த அடியால் பிரலம்பாசுரனை விரைவாக கொன்றார். காட்டில் இனிமையாக புல்லாங்குழல் வாசித்து பிரஜத்தின் மக்களை வரவழைத்து அவர்கள் தங்கள் புகழை பாடுவதை கேட்டார். யமுனையில் நீராடி கோபியர்களுடன் மனதார உணவை உட்கொண்டு காட்டில் பிராமண மனைவிகள் கொடுத்த அரிசியை உட்கொண்ட இளம் கோபாலர் பெண்களின் தெய்வீக ஆடைகளை திருடினார். தேவேந்திரனை வழிபடுவதை நிறுத்திவிட்டு கோவர்த்தனத்தை மீண்டும் வழிபட தொடங்கிய பின்னர் பர்ஜன்ய கடவுள் பலத்த மழையை பெய்ய தொடங்கிய போது விலங்குகளை பாதுகாக்க கோவர்த்தன மலையை ஒரு குடை போல கருணையுடன் தூக்கினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஒரு சாதாரண குழந்தை ஒரு கோமள கூட்டை தாமரை மலரை தூக்குவது போல, ஒரு யானை தாமரை மலரை சிரமமின்றி எடுப்பது போல, ஒரு கரத்தில் மலையை தூக்கும் இறைவனை கண்ட சச்சியின் தலைவனான தேவேந்திரன் அவரை புகழ்ந்து வருணலோகத்திற்கு சென்று நந்தனை பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்து வந்தார். அவர்கள் வந்தார்கள். பகவான் அவர்களுக்கு இருளுக்கு அப்பால் உள்ள தனது தெய்வீக வசிப்பிடமான கோலோகத்தை காட்டினார். பரமபுருஷ பகவான் ராசமண்டலத்தில் தோன்றி ராசமண்டலத்தில் பிரஜத்தின் அழகான பெண்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். பிரஜ சுந்தரிகள் தங்கள் போதை தரும் இளமையால் பெருமைப்படுவதை கண்டு அவர்களின் கொடிமரத்தை அகற்றுவதற்காக இறைவன் அவர்கள் மத்தியில் இருந்து மறைந்து விட்டார். பின்னர் அவரை காண ஆவலுடன் இருந்த பிரஜ பெண்கள் அவரது புகழை பாடத் தொடங்கினர். பின்னர் பிரிவால் துயரமடைந்த அந்த பிரஜவாசிகளில் மதன் மோகன் பகவான் ஸ்ரீஹரி மீண்டும் தோன்றி மலர் மாலை அணிந்திருந்தார். பிருந்தாவனத்தில் ஷியாம சுந்தரர் சபராஜரின் மிக அழகான இளைஞர்களுடன் மூலக்கடவுளான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது மகிமைகளால் தன்னை மகிழ்விப்பது போல மகிழ்ந்தார். அந்த நேரத்தில் பெரிய தேவர்கள் அவரை புகழ்ந்தனர். மாதவன் கேயூர், குண்டலம் மற்றும் கிரித் போன்ற அலங்காரங்களுடன் அழகான வேடங்களை அணிந்து ரஸ்ரங்கஸ்தலியில் தன்னை மகிழ்வித்தார். அம்பிகா வனத்தில் பகவான் நந்தனை நாகத்தின் வாயிலிருந்து விடுவித்து அந்த அரவத்திற்கு முக்தியை வழங்கினார். சங்கச்சூடன் அரக்கனிடமிருந்து தனது ரத்தினத்தை எடுத்தார். கோபியர்கள் அவரை புகழ்ந்தனர். அவர் அரிஷ்டாசுரனின் ஒரு காளையின் கொம்பை பிடித்து தரையில் எறிந்து ஒரு கையால் அதை கொன்றார். கம்சன் மிகவும் பயந்து கேசியை அனுப்பினான். அவன் மேதையை போலவே கருப்பான மிகவும் சக்தி வாய்ந்த அரக்கன். கடவுள் அவனை ஒரு முறை பிடித்து விட்டு விட்டார். ஆனால் அவன் மீண்டும் மிகுந்த வேகத்தில் தாக்கிய போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கரத்தினை அவன் வாயில் வைத்து இந்த கருவியால் அவனை கொன்றார். நாரதரால் பல வழிகளில் விவரிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீஹரி வியோமாசுரனையும் உயிரற்றவராக்கினார். அந்த மூலக்கடவுள் பெரும் செல்வத்தை அக்ரூரர் விவரித்தார். அவர்கள் கோபியர்களின் மிகவும் பற்றற்ற மனதை கூட திருடப் போகிறார்கள். அவர் தனது தெய்வீக வடிவத்தை தண்ணீரில் தனது அருளாளரான ஸ்வப்பல்கரின் மகனான அக்ரூரருக்கு காட்டி பின்னர் அவரை சுற்றி காட்டினார். அவர்களுடன் பரமபுருஷரானவர் மதுரா தோட்டத்திற்கு வந்தார். இடையர் சிறுவர்கள் மற்றும் பலராம சுவாமியுடன் அவர் மதுராபுரிக்கு சென்றார். மதுராபுரி வழியாக சுதந்திரமாக சுற்றி திரிந்த பகவான் ஸ்ரீஹரி கடுமையான நாவு கொண்ட சேஷனை கொன்றார். தனது அன்பான தையல்காரருக்கு வரங்களை வழங்கினார். மலர் மாலையை வழங்கிய தோட்டக்காரரிடம் கருணை காட்டினார். கூன் முதுகை நேராக்கி அவரை அழகாக மாற்றினார். மேலும் கம்சனின் யாக மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த வில்லை வணங்கி திடீரென்று அதை உடைத்தார். அரங்கத்தின் நுழைவாயிலில் இருந்த யானை குவலையா பீடத்தை கொன்றார். அரங்கத்தில் இருந்த 2 அரச மல்யுத்த வீரர்களை வீழ்த்தினார். கேசனை சிறை பிடித்து அரங்கத்தில் அவரை தட்டி சென்றார். பின் அவர் தனது பெற்றோரை சிறையிலிருந்து விடுவித்து வலிமை மிக்க உக்ரசேன மன்னரை மதுராபுரியில் அரசராக மீண்டும் அமர்த்தினார். அவர் நந்தரை சமாதானம் செய்தார்.
அவருக்கு பல பரிசுகளை வழங்கினார். இடையர்களை வரவழைத்தார். அவர்களுக்கு செல்வத்தை அளித்தார். அவர்களுக்கு பல உதவிகளை வழங்கினார். அவர்களை பிரஜத்திற்கு திருப்பி அனுப்பி தனது குருவின் இல்லத்திற்கு கல்வி கற்க சென்றார். அங்கு தனது கல்வியினை நிறைவு செய்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கடலில் வசிக்கும் பஞ்சஜன் என்னும் அரக்கனை கொன்ற பிறகு தனது குருவின் இறந்த மகனை யமலோகத்திலிருந்து அழைத்து வந்து குருதட்சணையாக வழங்கினார். உத்தவரை அனுப்பி கோபியர்களுக்கு தனது அன்பு செய்தியை கூறச் செய்தார். மேலும் அக்ரூரரை ஹஸ்தினாபுரத்திற்கு அனுப்பி பாண்டவர்களின் செய்தியை பெற்றார். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வலிமை மிக்க ஜராசந்தனை தோற்கடித்து முசுகுந்தனின் பார்வையில் தோன்றிய நெருப்பின் உதவியுடன் காலயபனனை அழித்தார். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீஹரி தனது வசிப்பிடமாக குஷஸ்தலி என்ற அற்புதமான நகரத்தை உருவாக்கி அரசர் பீஷ்மகரின் குமாரியான தேவி ருக்மிணியை குந்தினபுரத்திலிருந்து கடத்தி சென்றார். எதிரியான சம்பராசுரனை தனது மகனால் கொன்று கரடிகளின் அரசரான ஜாம்பவானை போரில் தோற்கடித்து அவரிடமிருந்து பெற்ற ரத்தினத்தை உக்கிரசேன மன்னருக்கு கொடுத்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமையின் கணவரானார். தனது மாமனார் சத்ராஜித்தை கொன்ற சததன்வாவின் தலையை துண்டித்து சிறிது காலத்திற்கு பின்னர் சூரியனின் மகள் யமுனையை திருமணம் செய்தார். இதன் பிறகு அவர் அவந்தியின் இளவரசி மித்ரவிந்தையை கடத்தி சுயம்பர இல்லத்தில் 7 காளைகளை அடக்கினார். இதன் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோசல மன்னன் நக்னஜித்தின் மகள் சத்யாவை திருமணம் செய்தார். அதன் பின்னர் மன்னர் கே பத்ரனின் மகளை கடத்தி மதராச நாடு முழுவதும் மன்னனின் மகள் லக்ஷ்மணனை கொண்டு சென்று திருமணம் செய்தார். போர்க்களத்தில் பௌமாசுரனையும் தனது படையையும் தோற்கடித்து 16,000 அழகான பெண்களையும் திருமணம் செய்தார். அன்னை சத்யபாமையின் விருப்பப்படி ஸ்வர்க்கத்தில் தேவேந்திரனை தோற்கடித்து அவரது மனைவியை மட்டும் தன்னுடன் அழைத்து சென்று பாரிஜாத மரத்தையும் சுதர்ம சபையையும் அங்கிருந்து கொண்டு வந்தார். சூதாட்டத்தில் பலராம சுவாமியால் துஷ்ட ருக்மியை கொன்று பாணாசுரனின் 1000 கரங்களில் 2 தவிர மற்ற அனைத்தையும் 100கணக்கான துண்டுகளாக உடைத்தார். பூமியின் அனைத்து மன்னர்களையும் வென்ற பின்னர் கேதுமால் பதியை வெல்ல இங்கு வந்துள்ள உக்ரசேனரின் ராஜசூய யாகத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் தனது மகன் ஷம்பர் சத்ரு பிரத்யும்னனை உலகம் முழுவதையும் வெல்ல அனுப்பினார். அவருக்கு எங்கள் வணக்கங்களை செலுத்துகிறோம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதையெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகுமாரரான பிரத்யும்ன ஸ்ரீஹரி அவர்களுக்கு செவி அணிகள், வளையல்கள், வைரங்கள், ரத்தினங்கள், யானைகள் மற்றும் குதிரைகளை வெகுமதிகளாக கொடுத்தார். மந்திரத்தால் நிறைந்த அந்த நகரத்தின் சிறந்த படைப்பாளரான பிரஜாபதி தக்ஷன் பிரத்யும்னருக்கு வணக்கங்களை செலுத்தி அவருக்கு பரிசுகளை வழங்கினார். அதன் பின்னர் வலிமை மிக்க கரங்களை கொண்ட பிரத்யும்னன் சாதாரண மக்களால் அணுக முடியாத காமனின் தெய்வீக காட்டிற்கு சென்றார். பிரஜாபதியின் மகள்கள் மட்டுமே அதில் நுழைய முடியும். அந்த அழகான கானம் காமதேவரின் விளையாட்டு மைதானமாக இருந்தது. மேலும் காம ஆயுதத்தின் பிரகாசத்தால் எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டது. அங்கு பெண்களின் கருப்பைகள் ஒரு வருடம் கூட உயிர் வாழ முடியாமல் உயிரற்ற நிலையில் விழும். அரசனே, அந்த நேரத்தில் புஷ்பதன்வ காமதேவன் அந்த அற்புதமான காமவனத்திலிருந்து 5 மலர் அம்புகளுடன் வெளியே வந்தார். அவரது கருமையான உடல் மஞ்சள் நிற ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவரது தோற்றம் மிகவும் அழகாக இருந்தது. அவர் தனது வில்லின் புனிதமான முழக்கத்தை பரப்பினார். அவரது அம்பு அவனை தொட்டவுடன் யாதவ வீரர்கள் தங்கள் வீரர்கள், குதிரைகள், யானைகள் மற்றும் காலாட்படை வீரர்களுடன் காமத்தில் தானாகவே விழுந்தனர். அவர்களின் அன்பின் வேகம் விவரிக்க முடியாதது. அதன் பின்னர் அனைத்து பிரபஞ்சங்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தனான பிரத்யும்னன் தண்ணீருடன் தண்ணீருக்குள் இணைவது போல உடனடியாக மன்மதனின் வடிவத்தில் இணைந்தார். சரியாக புரிகிறது. நரேஸ்வரரே, தேவி ருக்மிணியின் மைந்தனான பிரத்யும்னனை
காமதேவரின் சரியான வடிவமாக அங்கீகரித்ததால் யாதவர்கள் அனைவரும் அவர்களின் வீரர்கள் உள்பட உடனடியாக ஆச்சரியப்பட்டனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான பிரத்யும்னன் காமதேவனின் வடிவில் இணைதல் என்ற தலைப்பு கொண்ட 31ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.